அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரஃபா நோன்பு வைப்பது சம்பந்தமாக அரஃபா நோன்பு எப்போ வருது, எத்தனை நோன்பு வைக்கணும், எப்போ வைக்கணும் என்ற விவரங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை, அதாவது 28ஆம் தேதி, மே மாதம் 28ஆம் தேதி பெருநாள் வருகிறது, ஹஜ்ஜு பெருநாள் வருகிறது. அந்த பெருநாளைக்கு முந்தைய நாள் புதன்கிழமை நோன்பு, ஒரு நோன்பு வைப்பது, அது அரஃபா நாளில் அரஃபா நோன்பு வைப்பது. அரஃபா நோன்பு வைப்பது மிக சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, வருஷத்துடைய எல்லா நாட்களுடைய அமல்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் அமல் செய்வது மிக சிறந்தது, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் தான் இந்த அரஃபா நோன்பும் இடம்பெறுகிறது. எனவே அரஃபா நாள் என்பது நமக்கு துல்ஹஜ் பெருநாளைக்கு முந்தைய நாள். வியாழக்கிழமை பெருநாள் வருதுன்னு சொன்னால் புதன்கிழமை நம்ம என்ன செய்யணும், ஒரு நோன்பு வைக்கணும். புதன்கிழமை ஃபஜ்ரில் நோன்பாளிகளாக நம்ம இருக்க வேண்டும். ஒரே ஒரு நோன்பு வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 2-3 நோன்பும் சேர்த்து வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, இந்த 10 நாட்களில் அமல் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லி. அப்போ நம்ம துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பிறையிலிருந்து ஆரம்பித்து ஒரு 9 நாட்கள் 9 நோன்பு வச்சாலும் சிறப்பு தான். இல்லை புதனோடு சேர்த்து வியாழன், அதுக்கு முன்னாடி திங்கள், அதுக்கு முன்னாடி ஞாயிறு, இப்படி எத்தனை நாள் சேர்த்து வச்சாலும் சிறந்தது தான். ஆனால் ஹஜ்ஜு பெருநாள் அன்று நம்ம நோன்பு வைக்கக்கூடாது, அது ஹராம். அரஃபா நாள் அப்படிங்கிறது துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 எப்போ வருதோ அதுதான் அரஃபா நாள். ஹாஜிகளுக்கு அவங்க எப்போ பிறை 9 வருகிறதோ அங்கே அவங்க என்ன செய்வாங்க, அரஃபா தினத்தை அவர்கள் இபாதத் செய்வார்கள், அரஃபா மைதானத்தை ஒன்று கூடுவாங்க. நம்ம ஏரியாக்களில், சவுதி அரேபியா அல்லாத இடங்களில் எப்பொழுது துல்ஹஜ் பிறை 9 வருகிறதோ அப்பொழுது அரஃபா நாள் என்று நாம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் என்பது மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்பு வைப்பதில் நாம் ஆசைப்பட வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு பிரியமான நோன்புகளை வைத்து அவனது நேசத்தை நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் சேர்த்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.